அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்பவம், உலக லெவலில் எல்லாரையும் பீதிக்குள்ளான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2001 செப்டம்பர் 9, செப்டம்பர் 11 இந்த இன்சிடெண்ட் வந்து 9/11 அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படக்கூடிய இந்த சம்பவம் வந்து ட்வின் டவர் வேர்ல்டு ட்ரேட் சென்டரை வந்து அல்-கொய்தா அமைப்பினரும் அவங்க பின்லேடன் அவங்களோட சகாக்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அதை காலி பண்ண அந்த விஷயம் வந்து மொத்தமாக வந்து உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சது. அது மட்டும் கிடையாது, அது அந்த காலகட்டம்ன்றது வந்து அது வரைக்கும் நீங்கள் என்னோடய ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க யூஎஸ்லலாம். வந்து இப்போ நம்ம எப்படி பஸ் ஏற போகிறோமோ அது மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் நேராக போய் போய் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இப்போ மாதிரி இந்த 3 ஹவர்ஸ் முன்னாடி வரணும், 4 ஹவருக்கு முன்னாடி வரணும், அந்த இமிக்ரேஷன் செக் அந்த செக்குன்னு பயங்கர செக்கிங்லாம் இருக்காது. செக் பண்ணுவாங்க, டிக்கெட் எடுப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த 2001 9/11 இன்சிடெண்ட்டுக்கு பிறகு தான் உலகம் முழுக்க வந்து இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தெரிய வந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் இவ்வளவு ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்திருக்கோம். நிறைய பேர் வந்து ஈஸியாக பயணிகள் மாதிரி பேசஞ்சர்ஸ் மாதிரியே உள்ளே வந்து அந்த இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டெல்லாம் வந்து கடத்திட்டு போயிட்டு ஃப்ளைட் மூலமாகவே அந்த வேர்ல்டு ட்வின் டவரை வந்து இடித்து கோபுரத்தை தகர்த்தாங்க, அந்த ட்வின் டவரை தகர்த்தாங்க அப்படின்னும்போது அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி மெஷர்ஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் ரொம்ப சீரியஸாக சில வியூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அதுதான். இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமுமே எடுத்துக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு அடிஷ்னலாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து அதில் உள்ள லூப் ஹோல்ஸு, அந்த இதில் ஒரு சின்ன இது கேப் இருக்குன்னா அந்த கேப்பை யாரோ ஒருத்தர் அதை பயன்படுத்தி ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா திரும்பி அதுக்கு ஒரு ப்ளக் பண்ணுறதுன்னு வரிசையாக ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கும் போது இதோட சீரியஸ்னஸ் வேறு அளவுக்கு போகுது. இந்த 2001 அந்த செப்டம்பர் மாதம் நடந்த இந்த தாக்குதல், ட்வின் டவர் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க அரசாங்கம் வந்து இமீடியட்டாக இதை பின்லேடனை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. பின்லேடன் யார் அப்படின்ற மற்ற தரவுகள் எல்லாமே அவங்கள்ட்ட ஆல்மோஸ்ட், ஏன்னா பின்லேடனை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது. 2 பேரும் அவங்க வந்து கொஞ்சம் நெருக்கமாகவும் இருந்தவர் தான் ஏற்கனவே பின்லேடன். அப்படி இருந்தவர் தான் பின்னால் அப்புறமா ஒரு சில விஷயங்கள் அவருக்கு அகெயின்ஸ்டாக போக ஆரம்பிக்கும்போது அவங்க பின்லேடன் வந்து அதாவது அவங்களையே வந்து பதம் பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த பிரச்சனையில் அப்புறமா ஃபைனலாக பின்லேடனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மே மாதம் 2ஆம் தேதி 2011 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டிக்ளரேஷன் வருது. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்லேடனோட உடலையோ அவரோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டோ மற்ற எந்த தரவுகளும் எல்லாத்தையுமே கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க, எதையுமே வெளிப்படுத்தலை. அப்படி இருக்கும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதை ஒபாமா வந்து அப்போ இதில் இருந்தார், பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவரே வந்து அதை டிக்ளேர் பண்ணார். அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வார் ரூம் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ரூம்னு ஒரு ரூம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது ஒயிட் ஹவுஸ்லேயே ஒரு பகுதியில். அங்கே ஒபாமா, அப்புறம் இவங்க ஹிலாரி கிளின்டன், அப்புறம் உள்பட நிறைய பேர், ஜோ பைடன் உள்பட நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. இப்போதைய பிரசிடெண்ட் உள்பட அங்கே இருந்தாங்க. சில அங்கே இருக்கக்கூடிய சிஏஏ அதிகாரிகளும் உள்பட அவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஃபெடரல் ஏஜென்சிஸ்லேருந்து எல்லோரும் இருந்தாங்க. முக்கியமான அதிகாரிகள் எல்லாரும் இந்த ஹோல் ஆப்ரேஷனையும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்ததாக சொன்னாங்க. இந்த ஹோல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 நிமிஷம் நடந்த இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே போய், அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானுக்குள்ளே போய் உள்ளே வந்து, அதாவது ஜலாலாபாத் அப்படின்றது ஆப்கானிஸ்தான் ஆல்மோஸ்ட் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் இருந்தது. யூஎஸ் ஃபோர்ஸஸ் மட்டும் கிடையாது, மொத்தமாக ஐக்கிய யூஎன் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தது. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தானில் வந்து அமைதியை நிலைநாட்டுறதுக்காக யூஎஸ் ஃபோர்ஸஸ் அங்கே இருந்த காலகட்டம் இதெல்லாம். அப்படி அங்கே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே நிறைய ஏர்பேஸு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே அமெரிக்க இராணுவம் வந்து முழுக்க அங்கே ஏர்பேஸ்லேருந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஜலாலாபாத்னு ஒரு இடம், அது வந்து ஆப்கானிஸ்தானோட பார்டர், ஈஸ்டர்ன் பார்டரில் இருக்குது.
அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பார்டர், அது இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராஸ் ஆகுது. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பகுதி தான் அபோத்தாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த அபோத்தாபாத்தில் உள்ள ஒரு வீட்டில் தான் இவர் தங்கியிருக்கதா தகவல் கிடச்சி, அந்த தகவலின் அடிப்படையில் போய் ஒரு ஏர்லி மார்னிங் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி, அந்த ஆப்ரேஷன் மொத்தமாக இங்கே ஜலாலாபாத்லேருந்து அந்த பிளாக் ஹாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினர், ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்குவாட்ரான், அப்புறம் பிரிட்டிஷ் அவங்க போட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள், இப்படி உள்பட ஒரு ரொம்ப கவர்டட் ஆப்ரேஷனில் ஆல்மோஸ்ட் 79 பேர் பயன்படுத்தப்பட்டாங்க. அதில் நேவி சீல்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 2 டசன் பேர் இருந்தாங்க. அது இல்லாமல் இந்த பிளாக் ஹாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு மாடிஃபை பண்ண சில ஹெலிகாப்டர் மூலமாகவும் அவங்க இந்த அட்டாக்கை நடத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. ஏற்கனவே இந்த சம்பவம் மொத்தமாக பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 40 நிமிஷமும் பார்த்திங்கன்னா அந்த ஜலாலாபாத்லேருந்து அவங்க கிளம்பின அந்த ஹெலிகாப்டர் கிளம்பி போய் அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு அங்கே உள்ள எவ்வளோ நேரம் அந்த சீக்வன்ஸ் நடக்கணும், எவ்வளோ நேரம் அந்த ஆப்ரேஷன் நடக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே ரொம்ப பக்கா கேல்குலேட்டடாக இருந்தது. குறிப்பாக அதுக்கு பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த அபோத்தாபாத்தில் இந்த பின்லேடன் வசித்த வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அந்த வீடு அந்த வீட்டிலேருந்து ஒரு 1.3 மைல்ஸ் தூரத்தில் தான் பாகிஸ்தானோட மிலிட்ரி பேஸ் ஒன்றும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை அவங்க எதுவும் இவங்களை அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா, அமெரிக்க படைகள் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா, அது இன்னும் வேறு மாதிரி திரும்பிட்டுருக்கும். ஸோ இந்த சம்பவத்துக்காகன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க இராணுவம் 3 விஷயத்தை பண்ணாங்க. ஏற்கனவே இந்த ஜலாலாபாத் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஏர்பேஸ் இருக்குது பக்கத்தில் அவங்களுக்கு. அந்த ஏர்பேஸ்லேயே இந்த வீடு மாதிரியே, அந்த வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் அவர் பின்லேடன் தங்கியிருந்த வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடு அபோத்தாபாத்தில் கிட்டத்தட்ட 2001 கூகுள் மேப் இமேஜஸில் பார்க்கும்போது அந்த இடம் காலியாக தான் இருக்குது. 2005 அதே சைட்டை அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது கட்டப்பட்டிருக்கு வீடு. அப்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் 2004 வாக்கில் தான் கட்டியிருப்பாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 2002 ஸ்டார்ட் பண்ணி 2004 அதை கட்டி முடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வீடோட அமைப்பே மற்ற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு அசோக் நகரோ இல்லை அண்ணா நகரோ பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வீடுகளாக இருக்கும். ஒரு காம்பவுண்ட் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், அப்படி தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் நார்மலாக இப்போ ஒரு வீடுன்னு இப்போ அண்ணா நகரில் வீடு அப்படின்னா 1.5 கிரவுண்டு வீடு இருக்குது. இப்போ வர வீடுகள் தான் நிறைய, எனக்கு தெரிஞ்சு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட்லேயே அது அந்தளவுக்கு சுருக்கிக்கிறாங்க. ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சு முழுக்க சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைட்டு அப்படின்னாலே 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கிரவுண்டில் தான் கட்டுவாங்க, இல்லை 1.5 கிரவுண்டில் கட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயும் அது மாதிரி ஒரு ப்ராப்பரான வீடுகள் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் வீடு மட்டும் ஒவ்வொரு வீடுகளையும் மாதிரி இல்லாமல் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 8 மடங்கு பெருசாக இருக்குது. இந்த 8 மடங்கு பெருசாக இருக்கிறது இயல்பு தான். இப்போ நீங்கள் ஒருத்தர் கொஞ்சம் இப்போ நீங்கள் போட்டில் போனீங்கன்னா அங்கே ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில வீடு ரொம்ப உயரமாக கட்டப்பட்ட மாதிரி இருக்கும், ஒரு சில வீடுகள் ரொம்ப பறந்து விரிஞ்சு பயங்கரமாக ஒரு ஒரு பலேஷியல் பங்களோஸ் எல்லாம் பார்க்க முடியும் அங்கே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே பர்டிகுலராக இங்கே எல்லாம் ஒரு நடுத்தர வர்க்கம், இல்லை ஒரு கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸு, அப்பர் கிளாஸ் பீப்புள் வசிக்கக்கூடிய பகுதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அது. அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த வீடு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு 13 அடி, அது 15லேருந்து 18 அடி ஹைட்டுக்கு காம்பவுண்ட் வால் இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் வெளியிலேருந்து எதையுமே நீங்கள் வாட்ச் பண்ண முடியாது. ஒரு சிறை மாதிரி. இப்போ ஒரு சிறையில் கூட பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம புழல் ஜெயிலெலாம் பார்த்திங்கன்னா 20 அடி ஹைட்டுக்கு அந்த இது இருக்குது, அந்த காம்பவுண்ட் வால் இருக்கும். அந்த பெரிஃபெரி வால் அவ்வளோ இருக்கும். அதுக்கு இன்சைடில் பார்த்திங்கன்னா 15 அடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு 12 அடி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் இருக்கும். அதுக்கு உள்ளே தான் பிளாக் இருக்கும். ஸோ இங்கே 12லேருந்து ஆல்மோஸ்ட் 18 அடி ஹைட்டுக்கு அந்த வால் இருக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் நிறைய சந்தேகங்கள், இவங்க நிறைய நாள் வெயிட் பண்ணி பார்த்து தான் இந்த விஷயத்தை ஆப்ரேட் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் இருந்த அந்த நேவி சீல்ஸில் அட்டாக்கில் இருந்த வீரர்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு சிலர்லாம் புக் எழுதியிருக்காங்க இது சம்மந்தமாக.
இந்த மாதிரி அந்த லாஸ்ட் டே அப்படின்னும், இல்லை ஒரு சிலர் வந்து அவங்களோட அந்த ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் டோட்டலாக ஆப்ரேஷன் நெப்டியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெப்டியூன் ஸ்பியர்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷன் பற்றியும் ரொம்ப விரிவாக அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்க தகவல்கள், அந்த தரவுகள் அடிப்படையில்னு பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்லியிருக்காங்க. இதில் வித்தியாசமான சம்பவங்கள் அந்த வீட்டில் நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் குப்பை போடுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் இப்போது நான் சொல்லிட்டேன், நார்மலாக வீடை விட 8 மடங்கு பெருசாக இருக்குது அந்த வீடு. அந்த வீட்டில் குப்பையே வருமா வராதான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஸோ அந்த குப்பை வந்த பிறகும் அந்த குப்பையை மொத்தத்தையும் வெளியிலே போடாமல் வீட்டுக்குள்ளேயே எரித்து சாம்பலாக்கி, சாம்பலை தண்ணியில் கரைச்சி வெளியில் அனுப்பிச்சிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப வித்தியாசமான இது. அதே மாதிரி யாரும் வந்து வெளியில் போகிறது வர்றது, இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம சென்னையிலே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நானே நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன். ஒரு சில வீடுகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியும். பின் லேடன் தாக்கப்பட்ட பிறகு, அபதாபாத்துக்கு பிறகு பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு வீடுகளையும் என்ன இது வித்தியாசமாக இருக்கா, இது என்ன வித்தியாசமாக இருக்குன்ற ஒரு எண்ணங்கள் தோணும். அது மாதிரி எண்ணங்கள் தோணும் போது அதில் ஒருவேளை இதில் யார் இருப்பாங்களோ, முக்கியமான விஐபி இருப்பாங்களோ, அவங்க இருப்பாங்களோன்ற ஒரு எண்ணங்கள் தோன்ற மாதிரி இவங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களை அதை சரிப்படுத்துறதுக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் ஈடுபட்டாங்க. அது முயற்சிகளில் ஃபைனலைஸ் பண்ண பிறகு தான் இந்த ஆப்ரேஷன் நிகழ்ந்தப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு டாப் வியூ, அப்புறமா அதோட பிளானு. இது 3 மாடி கட்டிடமாக இருக்குது. கீழே ஒரு மெயின் பில்டிங், அதில் மெயின் ஹாலு அந்த இதெல்லாம் இருக்குது. அப்புறம் முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடி. இதில் 2வது மாடியிலையும் 3வது மாடியிலையும் மட்டும்தான் இவர் பின் லேடன் அவரோட இளம் மனைவியோடையும் அவங்க பசங்க ப்ளஸ் இவங்களோட தங்கியிருக்காரு. முக்கியமான அவங்க ஒரு சிலர் அவங்களுக்கு வேண்டியவங்க மட்டும் அவங்க இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போது இந்த ரெய்டு நடக்கும்போது அந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பேர் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்து ஜுவனைல்ஸு, சின்ன பசங்க. அதில் பெண்களும் இருந்தாங்க நிறைய பேர். ஸோ இது இல்லாமல் மொத்தமாக பார்த்திங்கன்னா 22 பேர். அந்த 22 பேரில் 5 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க, இன்க்ளூடிங் பின் லேடன். இந்த 5 பேர் கொல்லப்பட்டதில் அந்த முக்கியமான நபர்னு பார்த்திங்கன்னா ஒசாமா பின் லேடன். அவருக்கு 54 வயசு. அவர் இறந்து போகும்போது 2011 இவங்க சொல்கிற கணக்குப்படி 2011 அவருக்கு 54 வயசு. ஸோ அவரோட பையன் காலித் பின் லேடன் ஒருத்தர், அவரும் கொல்லப்பட்டிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து அல் குவைத்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து இவரோட இந்த ஆபத்து உதவிகள் மாதிரி, இப்போ நீங்கள் PS1, 2லலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பாண்டிய மன்னரோட, வீரபாண்டியனோட ஆபத்து உதவிகள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த நபரும் வந்து அவரை கொரியர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு வேறு சில பேர்களும் சொல்கிறாங்க. பட் அவரோட ஒரிஜினல் பேர் வந்து அவர் இறந்த பிறகு சொன்ன பேர்கள்னு பார்த்திங்கன்னா அவரை வந்து அர்ஷத் கான் அப்புறம் தாரிக் கான் அப்படின்ற 2 பேர் சொல்கிறாங்க. அவர் அர்ஷத் கானையும் அவரோட தம்பி அப்ரார்னு ஒருத்தர், 2 பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க அங்கே. அதாவது ஒசாமா பின் லேடன், அவர் பையன் காலித், அப்புறம் அல் குவைத்தி, அப்புறம் அவரோட தம்பி அப்ரார்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த அப்ராரும் அந்த அல் குவைத்தின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த அர்ஷத் கானும் தாரிக் கானுன்றது அப்புறமா ஒரு சில விஷயங்கள், அதாவது பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போதும் சில தரவுகள் அடிப்படையில் அப்புறமா அது வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த அப்ராரோட மனைவி பூஷ்ரா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சிலர் காயப்பட்டவங்களாம் இருக்காங்க. அதாவது இவங்க போய் அட்டாக் பண்ண போகும்போது ஒரு சில பெண்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது அவங்க துப்பாக்கியால் அவங்க கால் முட்டியில் ஷூட் பண்ணதில் அவங்கெல்லாம் கீழே விழுந்து அதில் காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஈவன் அந்த நம்ம புத்தூர் இன்சிடெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா போலீஸ் டீம் வந்து 2013 நினைக்கிறேன், அது நவம்பர் மாதம் நடந்த அந்த ஒரு ஆப்ரேஷன் ஒன்று, அதில் பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன், அப்புறம் இவங்களாம் பிடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மனைவி, அந்த பிலால் மாலிக்கோட மனைவியும் கூட இருந்தாங்க. அப்போ மனைவி குழந்தைங்களும் இருந்தாங்க. மனைவி பார்த்திங்கன்னா ஒரு இட்லி ஒரு குக்கர் ஒன்று எடுத்து
அதை வச்சு ஓங்கி அடித்ததில் அவர் அது போய் பிடிக்க போன லக்ஷ்மணன் சொல்லி ஒரு ஆய்வாளர், அவர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அவருக்கு மூக்கு உடஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் மூக்கு எல்லாம் நொறுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போலோவில் அட்மிட் ஆகியிருந்தார். அப்புறமா அவங்க ஜெயலலிதா அவங்களில் வந்து அப்போது சிஎம்மாக இருந்தாங்க, நேரில் போய் பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் உதவிலாம் பண்ணாங்க. இப்போ அவர் ப்ரமோஷன் ஆகி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனார். இப்போது அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருக்கிறாரு, ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது மாதிரி அந்த சந்தர்ப்பத்திலையும் இவங்க உள்ளே போனால் அந்த நேவி சீல்ஸ் இந்த டீம் எல்லாத்துக்கும் வந்து அவங்களையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவங்களெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் எந்த காயமும் இல்லை, எல்லாரையும் டீட்டெயின் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, பின்லேடன் உடல் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு. மற்ற இறந்த 4 பேர் உடல்களும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க இவங்க போலீஸும் அந்த நேவி சீல்ஸும் யூஎஸ் அஃபிஷியல்ஸும் அப்படின்றதும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த பாடியை வந்து முறைப்படி, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈராக் அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவரை பிடிக்கும் போதும் இதே மாதிரியான அப்புறம் பின்னால் வந்து அவர் தூக்கிலிடப்பட்ட பிறகு அவருக்கு உண்டான மரியாதைகள் சில விஷயங்கள்லாம் வந்து அந்த வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த முஸ்லீம் மத சடங்குகள் வந்து பண்ணணும், அதை பண்ணாமல் விட்டுட்டாங்கன்ற மாதிரியான ஒரு சில குறைபாடுகள் அப்போ சொல்லப்பட்டிருந்தது. அந்த மாதிரி இதில் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தெளிவாக அந்த டைமில் வந்து இவரோட பாடி, பின்லேடனோட பாடியை தூக்கிக்கிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்த அதே ஹெலிகாப்டர்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி நார்த் அட்லாண்டிக் சி அப்படின்ற பகுதியில், அதாவது நம்ம அட்லாண்டிக் சீயோட அங்கே மிடில் ஈஸ்ட் பக்கம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு இடத்துல கடல்லையே அவர் புதைக்கப்பட்டார் அப்படின்றது முறைப்படி முஸ்லீம் மத சடங்குகள் பண்ணின பிறகு புதைக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து இந்த மொத்த ஆப்ரேஷனும் 40 நிமிஷம்னு சொல்லியிருந்தோம். அந்த 40 நிமிஷம் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா, உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, இதில் யார் யார் எங்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, உள்ளே துப்பாக்கி இருக்கா, அவங்களோட திடீர்னு அவங்க நம்மளை அட்டாக் பண்ணால் என்ன பண்ணணும், பாகிஸ்தான் ஆர்மி நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க்கு, ஒரு டீட்டெயில்டு இது பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கி ஆப்ரேஷன் மாதிரி முழுக்க இதுக்கு வந்து. இதில் இன்னொரு விஷயம், ஒருவேளை அங்கே பாகிஸ்தான் ஆர்மி போய் அட்டாக் பண்ண போயிட்டாங்க, இல்லை மிசைல் அட்டாக் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்காக அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேவே அங்கே இருந்த அவங்களோட யூஎஸ் பேஸில் இருந்தக்கூடிய அங்கே ஷிப்பில் ஏற்கனவே அவங்களோட யூஎஸ் நேவி ஷிப்பு ஒன்று அங்கே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய இருந்து இமீடியட்டாக தகவல் சொல்லி அவங்க ஃபைட்டர் ஜெட்டை அனுப்புறதுக்கும் அவங்கள பாதுகாப்பாக ரிட்டர்ன் கூட்டு வர்றதுக்கான முயற்சிகள் ஈடுபடுத்துறதுக்காக அந்த விஷயங்களையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹெலிகாப்டர் மேலே போகணும், அங்கேருந்து இமீடியட்டாக ரோப்பில் கீழே இறங்கணும். அந்த டைம்லேயே நார்த் ஈஸ்டர்ன் போர்ஷன் வழியாக இன்னொரு ஹெலிகாப்டர் அவங்க கிட்ட நெருங்கும்போது, இதில் ஏன் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரேடார்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காகவும், நிறைய அந்த குஞ்சன் சக்சேனா படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃப்ளோர், அதாவது அந்த ரேடாரில் அவங்களோட ரேடாரில் இவங்க வர்றது தெரியக்கூடாது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஹைட்டுக்கு, இதில் தரைமட்டத்திலேருந்து இவ்வளோ ஹைட்டுக்குள்ளே நீங்கள் பறந்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா குறிப்பாக வந்து மலைப்பிரதேசமாக அந்த மலைப்பாங்கான பகுதிகளெலாம் வந்து உங்கள் ஹெலிகாப்டர் ரொம்ப க்ளோஸாக அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு போகக்கூடியவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக போகும்போது அவங்க விபத்துக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் அதில் போகணும். அது அந்த உண்மையான நடந்த சம்பவத்தை வச்சு அவங்க ஸ்ரீதேவியோட பொண்ணு நடித்த படம் அது, அதில் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த 140 மைல் டிஸ்டன்ஸ், ஜலாலாபாத்லேருந்து அபதாபாத் வரைக்கும் இவங்க போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் இவங்க வர்றதே, இவங்க போய் அந்த அட்டாக் பண்ண போகிறாங்கன்றதே யாருக்கும் எந்த சிக்னலும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த ரேடாரில் மாட்டாமல் இருக்கிறதுக்காகவே ரொம்ப க்ளோஸாக, அதாவது தரைமட்டத்துக்கு க்ளோஸாகவே அவங்களோட இதை வந்து ஹெலிகாப்டரை செலுத்தி போயிட்டு தான் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களும் ஆயுதம் வச்சுருப்பாங்கன்னு தெரியும். பின்லேடனை பிடிக்க போகும்போது, ஏன்னா ஒரு உலகத்திலேயே மிக பயங்கரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உலகத்தாலேயே தேடப்படக்கூடிய ஒரு நபராக இருந்த பின்லேடனை பிடிக்க போகும்போது இந்த ஆப்ரேஷனில் இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப சீக்ரெட் மிஷன், யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது, யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள் சொல்லப்பட்டு பல கட்ட ட்ரைனிங் முடித்து, அதாவது உண்மையாகவே இந்த அபதாபாத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணணுமோ அதை ஒரு
ஒரு நம்ம இப்போது இதில் சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடியோ செட் போடக்கூடிய நபர்கள் மாதிரி நம்ம அவங்க மூலமாக ஒரு பெரிய உண்மையாகவே ஒரு சில அதே சைஸுக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே இப்படி தான் நீங்கள் இறங்கணும், இங்கே தான் நீங்கள் போகணும், இப்படி தான் போகணும்னு எல்லா விஷயத்தையுமே ப்ரீ பிளான்டாக ரெக்கி ஆப்ரேஷனில் பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே எனாக்ட் பண்ணாங்க. அதுலேயும் வந்து அந்த சுட்டுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெண்ணு பக்கத்தில் போய் ஒளிஞ்சு நின்னப்போ அவரை பிளாக் பண்ணி இழுத்துட்டு வந்து தான் ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணி அவரை அதுக்கப்புறம் உடனே பண்ண ஒருத்தர் வந்து இதில் வந்து இன்டர்பிரேட்டர் ஒருத்தர் போயிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பெல்ஜியன் மெலினாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்னிஃபர் டாக் ஒன்று, அந்த டாகும் அங்கே டாகும் வந்து அவங்க அழைச்சிட்டு போனாங்க அவங்க டீமோட 79 பேர் ஸ்பெஷல் டீம் போகும்போது அவங்களோட ஒரு இன்டர்பிரேட்டர், அவங்க வந்து மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தரும், அதே மாதிரி இந்த கெய்ரோன்னு சொல்லக்கூடிய அந்த பெல்ஜியன் மேலினாய்ஸ் ஒரு டாகும் போயிருக்கு. இந்த மேலினாய்ஸ் டாக் பார்த்திங்கன்னா இப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ரிலையன்ஸ் அம்பானி வீட்டில் இருக்குது இந்த டாகு. அதே மாதிரி எம்எஸ் தோனி அவர்கள் வீட்லேயும் இதே டாகு தான் இருக்குது. ஸோ அந்த டாகோட ஸ்பெஷாலிட்டி இப்போ நீங்கள் இந்த கொரோனா டைமில் பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஃப்ளாட்டான ஒரு 20 அடி ஹைட்டை கூட அப்படி கிளைம் பண்ணி ஏறும். ஸோ அந்த மாதிரி அந்தளவுக்கு அதுக்கு நான் பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்து பண்ணக்கூடிய இப்போ எப்படி ஜெர்மன் ஷெப்பர்ட் சொல்கிறோமோ அது மாதிரி பெல்ஜியன் ஷெப்பர்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பெல்ஜியன் மேலினாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டாகை. ஸோ அந்த டாகும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே ப்ரீ பிளான்டாக பண்ணதுனால அவங்களால கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. அப்படியும் அந்த நார்த் ஈஸ்டர்ன் போர்ஷன் வழியாக அவங்க போகும்போது அந்த ஒரு டெயில் ரோட்டார் வந்து ஒன்றில் போய் மோதி அது உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இவங்க ரியாக்ட் பண்ணி உள்ளே போனாங்க. உள்ளே இருக்காங்களா இல்லையா, உண்மையாகவே பின்லேடன் இருக்காரா, என்ன நடக்குது, உள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க ட்ரோன் மூலமாக சில விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ நம்ம இதில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் படத்தில் காட்டியிருப்பாங்க, அந்த ஒரு பேர்டு மாதிரி போயிருப்பாங்க. பட் அது பேர்டு ரொம்ப ஃப்ரீக்காக தெரியும். பட் அது இல்லாமல் இவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு சில ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இவங்க உள்ளே வந்து யார் இருக்காங்க, ஏன் அப்போது நீங்கள் ட்ரோனை மூலமாகவே அட்டாக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை வந்து அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது இது உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா அவர் பின்லேடன் வெளியிலே வர்றதில்லை, அவர் அந்த பால்கனி மாதிரியான இருக்கக்கூடிய பகுதிக்கே அவர் வர்றதே ரொம்ப ரேர். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் 5 மாதத்துக்கு ஒருக்க தான் வெளியில் அந்த பக்கம் வந்து தலையே காட்டுறாரு. வெளியில் வந்து எட்டி பார்க்குறதோ எந்த விஷயமுமே கிடையாது. இதுவே வந்து ரொம்ப ஒரு மூடு மந்திரம் மாதிரி பயங்கர டவுட்ஃபுல்லாகவே போலீஸுக்கும் அந்த யுஎஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கும் இருந்தது. அவங்களால வந்து அது மூலமாகவும் அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது இவர் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே ஒரு டீகாய் செட் பண்ணியிருந்தாங்க. இது ஜென்ரலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாம் அலி பிடிக்கும்போது நம்ம அது வேறு ஒரு காணொலியும் பேசியிருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க போலீஸ் வந்து அவங்க ஒரு ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் மாதிரி போய் ரேஷன் கார்டு வெரிஃபிகேஷன் மாதிரி ஏதோ போய் தான் கண்டுபிடிச்சி அப்புறமா அந்த பெங்களூரில் அந்த டீமை பிடிச்சாங்க. பிடிக்கும்போது அவங்க போனது 2 பேருமே ஒரு உமன் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு மேல் சப் இன்ஸ்பெக்டர், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க. அங்கே தங்கியிருந்துக்கிட்டு இங்கே இருக்காங்கன்ற தகவல்கள் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு டீம் உள்ளே போய் செக் பண்ணாங்க, உண்மையாகவே இருக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ண பிறகு தான் அந்த ஆப்ரேஷன் நடந்தது. ஷக்கீல் அக்தர் சார், முகமது ஷக்கீல் அக்தர் சார் வந்து டிஜிபியாக ரிட்டையர் ஆகிருக்காரு. அவர் அப்போது எஸ்பியாக இருந்தார், மதுரை டிராஃபிக் எஸ்பியாக இருந்தார். அவர் டீம் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. இமாம் அலி உள்பட அவர் திருமங்கலத்தில் நடந்த அந்த பைப் பாம் வச்சு எல்கே அத்வானி முன்னாள் துணை பிரதமர் அவருக்கு வந்து பைப் பாம் வச்சு வெடிகுண்டை வச்சு அவரை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணதை அதை த்வாட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணின பிறகு இந்த சம்பவம் நடந்தது. போலீஸை அட்டாக் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ்கேப் ஆனவங்களை இந்த மாதிரி பிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இவங்களோட நெட்வொர்க்கில் இப்போது உள்ளே போய் அட்டாக் பண்ணி பிடிக்கும்போது எந்த மாதிரியான அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம், ஏன்னா இதில் உள்ளே போகும்போது இவங்க தரப்பில், அதாவது யூஎஸ் ஆர்ம்டு போலீஸ் தரப்புலேருந்து, ஆர்ம்ட் சர்வீசஸ்லேருந்து எந்தவித உயிர் சேதமும் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவர் பின்லேடன் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் இப்போ சென்னை சிட்டி போலீஸில் கூட இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சி இப்போ ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ சைபர் கிரைமில் வந்து ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் மூலமாக பார்த்திங்கன்னா இப்போது சிம் லாக்கிங் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, சிம் பிளாக் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைம் தமிழ்நாடு போலீஸு. சஞ்சய்குமார் சார் தான் ஏடிஜி
ஐஜிபியாக இருக்காங்க. அப்போது அதை பற்றின ஒரு செய்தி கூட இப்போ நான் சமீபத்தில் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரே நபர் கிட்டத்தட்ட 403 சிம் கார்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு பேர்லேயே 34 சிம் கார்டு இருக்குது. இது மாதிரி ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன், 6 வயசு பையன் நினைக்கிறேன், அவன் பேரில் 5 சிம் கார்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் மூலமாக அந்த மொத்த டேட்டாவும், அதாவது 85 கோடி இருக்கக்கூடிய எல்லா சிம் கார்டையும் அந்த சிம் கார்டு வாங்கின டேட்டா பேஸ் பண்ணி ஃபுல்லாக ரன் பண்ணும்போது அதில் கிடைச்ச அதை சிமிலர், இப்போ நம்ம ஃபோன்லலாம் வந்து சிமிலர் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா மர்ஜ் சிமிலர் கான்டாக்ட்ஸாக இல்லை டெலிட்டான்னு கேட்கும். அது மாதிரி இதில் சிமிலர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி உள்ள பர்சன் யாருன்னு பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் தெரிய வந்திருக்கு. இது மாதிரி ஏற்கனவே வந்து இவங்களும் வந்து ஒரு பெரிய ஒரு ரன் த்ரூ பண்ணாங்க. ரன் த்ரூ பண்ணி இவர் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு அந்த ஃபோட்டோ எல்லாம் இமீடியட்டாக கேப்சர் பண்ணி அங்கே அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது. ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் உடனே அந்த எஃப்ஆர்எஸை வச்சு அந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் மூலமாக ஃபாஸ்ட்டாக ரன் த்ரூ பண்ணும்போது அதில் 90 to 95% மேட்ச் இருந்தது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் அதை 5% இல்லை அப்படின்னா, அப்போ அவங்கள்ட்ட இருந்த அந்த ஃபோட்டோஸும் இப்போ அவர் ரியலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்னால அந்த 5%. அதே மாதிரி இன்னொரு நபர் அந்த எவ்வளோ ஹைட் இருப்பாரோ பின் லேடன், அந்த ஹைட்டுக்குண்டான ஒரு நேவி சீலும் கூட போயிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் பார்த்திங்கன்னா, இந்த அவரை கொன்ன பிறகு, அவரை உயிரோடவோ பணமாவோ பிடிச்ச பிறகு அவரை உடனே கீழே படுக்க வச்சுட்டு அவர் பக்கத்தில் படுத்து அவர் ஹைட் இருக்காரா அப்படின்னு இவர் அந்த செக் பண்ணணும். இதுதான் அவரோட டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு கொடுக்கப்பட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அப்புறமா இவரை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் டிஎன்ஏ சாம்பிள் கூட கன்ஃபார்ம் பண்ணதாக சொல்லப்பட்டது. ஆனால் அது எல்லாமே இப்போது ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஃபைலாக இன்னும் ஸ்டில் வந்து அமெரிக்க அதிபரோட கண்ட்ரோலில், அவங்க பென்டகனோட கண்ட்ரோலில் அது இருக்குது. அது வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்களான்றதும் தெரியாது. ஸோ இந்த ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பரவலாக ஒரு ரூமர், என்ன ரூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் லேடன் உண்மையாகவே அங்கே கொல்லப்பட்டாரா இல்லையா அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா பஷீர் குரேஷி அப்படின்னு ஒரு அந்த லோக்கல் ரெசிடெண்ட், அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய டெலிகிராஃப் பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் இது பத்திரிகையில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த செய்தியில் அவர், அந்த பஷீர் குரேஷி அவர் சொல்லக்கூடிய தகவல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் பின் லேடனே கிடையாது, அப்படி ஒரு ஆளே கிடையாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் உண்மை தான், அவங்கெல்லாம் இருந்தாங்க, அது எல்லாமே உண்மை அப்படின்றதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போது இது யார், எப்படி இது நடந்திருக்கும்? அப்போ பின் லேடன் ஒருத்தர் அங்கே இல்லவே இல்லை. ஆனால் வெளியிலேருந்து இவங்களே அவங்கள கொண்டு போய், இல்லை உள்ளே போய் ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி அதை பண்ணப்பட்டதா, அப்படி ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்டா அப்படின்ற சில விஷயங்களும், அதாவது ஆப்ரேஷன் நடந்தது உண்மை, ஆனால் உள்ளே வந்து பின் லேடன் கிடையாது. பின் லேடன் ஆல்ரெடி அவங்களோட கையில் தான் இருந்தாங்க. பின் லேடன் அவங்களோட யூஎஸ் ஃபோர்ஸ் கூட்டு அவங்க வந்து ஆல்ரெடி அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல்கள் பரபரப்பாக பேசப்பட்டு இன்றைக்கும் அது ஒரு தியரியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, டிசம்பரில் ஒரு தோரா போரா அப்படின்ற ஒரு ஆப்கானில் இருக்கக்கூடிய ஒரு மலை தொடரில் இவர் பின் லேடன் ஒரு டீம் வந்து ஒரு அவங்களோட ட்ரக் ஏதோ ஒன்றில் போகிறாங்க, ஒரு காரில் போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு பெரிய அட்டாக் நடந்தது. இது மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பின் லேடன் மேலே பல முறை அட்டாக் நடந்து அதில் நிறைய வாட்டி தப்பிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 94 ஒரு வாட்டி சூடானில் வந்து இவரோட ஒரு இடத்துல பதுங்கியிருக்காரு, இவரோட ஒரு ஹைட் அவுட் இருக்குதுன்னு தெரிஞ்சு கேள்விப்பட்டு அப்போது ஒரு டீம் வந்து அவரை அட்டாக் பண்ணுறாங்க. லிபியன்ஸ் டீம் வந்து அவங்க மிலிட்ரி டீம் வந்து அட்டாக் பண்ணி அதில் அந்த பில்டிங்கெல்லாம் கொலாப்ஸ் ஆச்சு. பட் அவர் நேரோ எஸ்கேப் அதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20, 1998 இந்த சம்பவத்தை தான் இப்போ சொல்லியிருந்தேன். ஆப்கானிஸ்தானில் இருக்க ஒரு தோரா போரான்னு சொல்லக்கூடிய அந்த மலைத்தொடரில் கோஸ்ட் அப்படின்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இவங்களோட கார் போகும்போது பின்னாடியே அப்போது ஒரு ராக்கெட் ப்ரப்பல்டு ஒரு கிரனேடை வச்சு பிளாஸ்ட் பண்ணி எரிஞ்சு அது மூலமாக அந்த அட்டாக் நடந்தது. பட் ஆனால் அதுலேயும் அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு தகவல். அதே மாதிரி இன்னும் 2 சம்பவம் நடந்தது. 2000 ஒரு வாட்டி இதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது இவர் மேலே. இந்த 98 நடந்த அட்டாக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி இவர் வந்து ஒரு ட்ரைனிங் கேம்ப் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அல்கொய்தாவோட ட்ரைனிங் கேம்பில், ஆப்கானில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் கேம்ப் இருக்கும்போது ஒரு அட்டாக் நடந்தது.
அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் இதை வந்து அந்த ஜான் பிரெனன் சொல்லி அவங்க சிஏஏ முன்னாள் இயக்குனர் அவரும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 98க்கு பிறகு இவர் செல்ஃபோன் பயன்படுத்துகிறத விட்டுட்டார். அதுக்கு காரணம் இந்த அவரோட நண்பர் ஒருத்தர் கூட இருந்தவர் அவரோட லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிச்சி தான் அங்கே அட்டாக் நடந்ததும், இந்த அல்கொய்தாவோட ட்ரைனிங் கேம்பில் அந்த அட்டாக் நடந்தது. ஸோ அதுக்கப்புறமே 2011 வரைக்குமே அவர் செல்ஃபோன் பயன்படுத்தலை அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2000 இதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது அவர் மேலே. அந்த 2000 நடந்த அட்டாக்லேயும் அவர் தப்பிச்சிட்டார். ஆனால் அதே மாதிரி இந்த 2001 டிசம்பர்லன்னு சொல்லும்போது அந்த டைமில் தான் அந்த மலைத்தொடரில் அந்த ஆப்கான் அந்த ஒரு ரேஞ்சில் வந்து இவங்களை அட்டாக் பண்ணும்போது இவர் பிடிக்கப்பட்டார். அப்போது பார்த்திங்கன்னா அவரை பிடிக்கும்போதே அவருக்கு மார்ஃபன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒசாமா பின்லேடனை பார்த்தீங்கன்னா அவரோட கைகள் நீளமாக, கால் உயரமாக, அந்த ஒரு வித்தியாசமான உடலமைப்பு அவருக்கு இருக்கும். நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவருக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால அதுக்கான காரணம் வந்து அவருக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு மார்ஃபன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருந்தது. அந்த நோய் வந்து உடலில் எல்லா செல்கள்லையும் பரவி அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு தியரியும் இது சொல்லப்பட்டு இதுவும் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் மாதம் 11 அதாவது 9/11 2001 தான் அந்த இது நடந்தது. ட்வின் டவர் அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக் நடந்த ஒரு 3 மாதத்துலேயே அவரை பிடிபட்டார். அப்போவே அதுக்கப்புறமே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு தகவல்னு பார்த்திங்கன்னா ஈரானியன் தியரி ஒன்று. இன்னொரு தியரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்கான் டீமில் உள்ளே போய் இவங்க ஒரு யூஎஸ் லெட் ஃபோர்ஸ் வந்து இவங்களை வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் ஒரு ஆப்ரேஷன் சைக்ளோன் ஒன்று பண்ணும்போது அந்த டைமில் இவர் பிடிபட்டவரை சிஏஏவோட, அதாவது எப்படி நமக்கு பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐ இருக்காங்களோ, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ரான்னு சொல்லி அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கோ, அது மாதிரி அமெரிக்காவோட ஏஜென்சி சிஏஏ அவங்க இந்த பின்லேடனை அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு போய் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை வச்சு நிறைய விஷயங்கள் காய் நகர்த்தல் எல்லாமே பண்ணப்பட்டு, அப்புறம் நிறைய இது மூலமாக அவரை வந்து இந்த ஃபனட்டிக்காக ஃபண்டமெண்டலிஸ்ட் எல்லாரையும் ஒரு பக்கமாக இழுத்து ஒட்டுமொத்தமாக அவங்களெல்லாம் வந்து வேறு திசை திருப்பி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு, ஒரு பக்கம் அப்படி பண்ண பிறகு இனிமே இவர் தேவையில்லை அப்படின்னு முடிவு எடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. விடுதலைன்னா அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பட் இதில் யார் பெனிஃபிட் ஆவாங்க, யார் பெனிஃபிட் ஆக மாட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஈரானியன் தியரி இன்றைக்கும் நிறைய பேரை நம்பிட்டு இருக்காங்க. இதையும் ஆனால் பென்டகனும் அமெரிக்க அரசும் இதை மறுத்துருக்காங்க, அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு இது பார்த்திங்கன்னா, செய்மோர் ஹர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், அவர் புலிட்சர் அவார்டு வின்னர். அவர் புலிட்சர் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு பத்திரிக்கையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கவர் ஸ்டோரி, ரொம்ப அதாவது அட்வென்ச்சரஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, ஆஸ்கார் அவார்டு மாதிரி இது புலிட்சர் ப்ரைஸுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ரெக்கக்னேஷன். அது இப்போ சமீபத்தில் கூட அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த புலிட்சர் அவார்டு வாஷிங்டன் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணவங்க, இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அது மாதிரி இந்த புலிட்சர் அவார்டு வின் பண்ண அந்த பத்திரிகையாளர், பாகிஸ்தான் பத்திரிகையாளர் செய்மோர் ஹர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையாளர் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு தியரி சொன்னார். அதாவது பாகிஸ்தானில் முன்னாள் ஐஎஸ்ஐ ஏஜெண்ட்டாக இருந்த ஒருத்தருக்கு இவரை பற்றின தகவல் தெரிஞ்சு அவங்க கண்ட்ரோல்லையே வச்சுருந்தாங்க பின்லேடனை. அப்புறம் கடைசியாக பின்லேடனை அமெரிக்காவுக்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, அதுக்கு ஏற்கனவே பின்லேடன் தலைக்கும் இல்லை அவர் பற்றின தகவல்கள் தெரிவிப்பவங்களுக்கு ரிவார்டு கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிவார்டு தொகைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $25 மில்லியன் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. $1 இப்போது 84 ரூபா கிட்ட ரஃபாக பார்த்துக்குங்க. 1 மில்லியன்றது 10 லட்சம் ரூபாய். இப்போ நம்ம கணக்குப்படி 10 லட்சம் அப்படிங்கிறது 1 மில்லியன். அது மாதிரி 25 மில்லியன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்ட்டு 10 லட்சம் போட்டுங்க. 25 × 10 250, ஆல்மோஸ்ட் $2.5 கோடி. அப்போ அதுலேருந்து இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் பை 84 போட்டு பார்த்தா அவ்வளோ வேல்யூ உள்ள
தொகை அவங்களுக்கு ரிவார்டாக கொடுக்கப்பட்டது. இதுக்கு காரணம், அந்த காரியங்கள்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ லிங்க்கு தான் சொல்கிறாங்க அப்படின்ற தகவல்களையும் அவர் சொல்லியிருக்காரு. அவரும் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த செய்மோர் ஹர்ஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்ட்டும் ஒரு பத்திரிகை ஒரு புக் எழுதியிருக்காரு அபவுட் அந்த பின்லேடன் பற்றி. அந்த புக்கிலையும் சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு பெரிய தியரி, நிறைய பேர் நம்புகிறாங்க. இன்னும் பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா இந்த 2/3 மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பின்லேடன் வந்து அவங்கள அட்டாக் பண்ணி, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா, அப்படி வந்து அட்டாக் பண்ணி போனது நம்ம நாட்டோட இறையாண்மைக்கு எதிரானது, நம்ம செக்யூரிட்டிக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி பயங்கர கருத்துக்கள் சொல்லி அப்போ இருந்த கவர்மெண்ட்டுக்கு பயங்கர ப்ரெஷர்லாம் வந்தது. அப்போது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமே வந்து உடனடியாக பாகிஸ்தான் பிரதமராக இருந்த யூசுஃப் ராசா கிலானின்னு சொல்லக்கூடிய அவரும், அதே மாதிரி அந்த டைமில் வந்து பர்வேஸ் கயானின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அப்போ தான் அவர் தான் வந்து அங்கே பாகிஸ்தான் ஆர்மி சீஃபாக இருந்தார். அதே மாதிரி சிஏஏ டைரக்டராக இருந்தவர் அஹ்மத் பாஷான்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி அந்த டைமில் இந்த யூசுஃப் ராசா கிலானி என்ன பண்ணுறாருன்னா இமீடியட்டாக ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இந்த கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி அவங்க இந்த கமிஷனை அதோட ஹெட் பண்ணக்கூடிய ஒரு சீனியர் ஜஸ்டிஸ் ஒருத்தர் ஜாவித் இக்பால் அப்படின்னு சொல்லி அவரை அப்பாயின்ட் பண்ணி உண்மையாக அந்த ஆப்ரேஷன் இதில் என்ன நடந்தது, இந்த பின்லேடனை பிடிக்கிற வந்த இந்த ஆப்ரேஷனில் எங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்தது, எங்கே யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்க, எப்படி ஒரு நாட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு பெர்மிஷன் இல்லாமல் வந்து போனாங்கன்ற மாதிரியான நிறைய தகவல்கள் இது பற்றின டிஸ்கஸ் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்தது. பட் அது ரிப்போர்ட்டு டேபிளே பண்ணலை. அது பண்ணினாங்கனாலும் ஒரு சீக்ரெட்டாக டேபிள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் வெளியில் படலை அந்த அவங்களோட அந்த கமிஷன் ரிப்போர்ட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும்போதே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க சிஏஏவோட டைரக்டர் அந்த ஜான் பிரெனன் சொல்லி ஒருத்தர், அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2001 செப்டம்பர் 11 தான் அந்த ட்வின் டவர் அட்டாக் நடந்தது. அதுக்கப்புறமே 2002 நாங்கள் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பின்லேடன் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஹிந்து குஷ் மலையில் இருக்கார், பதுங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்கும். வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே பங்கர் மாதிரியான பில்டிங்ஸ். இப்போ நம்ம ஊர் மாதிரி ஒரு அடுக்குமாடி வீடு குடிப்பு அப்படி எதுவுமே இருக்காது. எல்லாமே பங்கருக்குள்ளே இருக்கும். பாலைவனமாக இருக்குது. ஸோ உள்ளே போனால் அப்படி உள்ள பங்கருக்குள்ளே வீடுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு பகுதி, எங்கே பதுங்கியிருக்காருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் மட்டும் கிடைக்குது. என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த 98 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆகஸ்ட் 20 1998 வந்து அவரோட ட்ரைனிங் கேம்பில், அல்கொய்தா ட்ரைனிங் கேம்பில் வந்து ஒரு பாம்பு போட்டு பெரிய ஒரு விபத்து, அது ஒரு அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக்கில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. பின்லேடன் மயிரிழையில் தப்பிச்சிட்டார். அப்போ தப்பித்த பிறகு தான் அவர் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கட் பண்ணார். ஸோ ஃபோன் சிக்னல் மூலமாக தான் நம்மளை ட்ராக் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு அவர் சுத்தமாக பயன்படுத்துறதில்ல. அப்புறமே இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரோட செயல்பாடே மொத்தமாக ஒருவேளை நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்றதுக்காகவே இவர் மற்ற மக்களோட டாப் அல்கொய்தா லீடர்ஸோட கான்டாக்ட்லேருந்தும் விலகிட்டார், மக்கள்கிட்ட இருந்தும் விலகிட்டார். அப்போது அவருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பர்சன் வேணும். அந்த கொரியராக செயல்பட்டவர் தான் அந்த அல்-குவைதின்னு சொல்லக்கூடியவங்க. அந்த கடைசி நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கும்போது, அந்த மே 2 2011 அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே கொல்லப்பட்ட நபர் சொல்லக்கூடிய அர்ஷத் கானும் அவரோட தம்பி தாரிக் கானும் அவர் தான் வந்து இந்த அல்-குவைதி அப்படின்ற ஒரு தகவல் அப்புறமா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த கொரியர்ன்றவர் என்ன வேலை அப்படின்னா, முக்கியமான விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறது. அவர் வேலையை வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கே வெளியில் இருக்கிற தகவல்கள் இவருக்கு கொண்டு வந்து சேர்ப்பார், இங்கே இருக்கிற தகவலை வெளியே கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் இவர் கொண்டு போய் சேர்க்கும்போது நேரடியாக இவர் தான் கொடுப்பாருன்னு தெரியாது. இவர் இன்னொருத்தட்ட கொடுத்து, அவர் இன்னொருத்தட்ட கொடுத்து, ஸோ இப்படியே அது ஒரு செயின் ரியாக்ஷனாக போகும். யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பின்லேடனை நெருங்க முடியாது அப்படின்றது அவங்களோட எண்ணம். அதுக்காக தான் அவங்க இவ்வளோ பெரிய ஸ்கெட்சு போட்டு அதுக்கான சில தகவல்கள், இது வந்து அவரோட உண்மையான பேர் கடைசி வரைக்கும் தெரியாது. இப்போ கூட அவங்க பாகிஸ்தான் அஃபிஷியல் சொல்லக்கூடிய பேர் தான் அந்த அர்ஷத் கான்னு பேர். ஆனால் இவங்களோட பேரில் ரெக்கார்டில் இருக்கிறது அல்-குவைதின்ற பேர் தான் இருக்குது. ஏன்னா அதே தகவல்களை தான் அவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா
காலித் ஷேக் முகமதுன்னு ஒருத்தரும், அதே மாதிரி ஹுசைன் குல் அப்படின்னு ஒருத்தரும் வந்து 2003 2004 என்கொயரி அப்போது அவங்களும் இந்த தகவல்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் அவருக்கு கொரியராக செயல்படுறாரு, அவர் பேர் அல்-குவைதி அப்படின்ற தகவல் மட்டும் சொல்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சின்ன நூலில் வச்சு தான் இவங்க தொடர்ந்து ட்ராக் பண்ணி கடைசியில் 2010க்கு பிறகு ஆல்மோஸ்ட் வந்து இவங்க நேரடவுன் பண்ணுறாங்க. அப்புறமா தான், ஏன்னா இந்த கொரியரை பிடிச்சாதான் நீங்கள் பின்லேடன் எங்கே இருக்காருன்ற விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த கொரியரையே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஃபைனலாக இவர் அபுதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் இருந்தார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த அட்டாக் நடக்குது. ஸோ இது ஒரு பக்கம் எல்லாமே போயிட்டே இருந்தாலும் இன்னும் இந்த தியரி, அதாவது பின்லேடன் உண்மையாகவே அன்னைக்கு தான் கொல்லப்பட்டாரா இல்லை முன்னாடியே சாகடிக்கப்பட்டதுக்கான இருக்கலாமா அப்படின்ற ஒரு சில சந்தேகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போது இதில் வந்து அவங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆல்மோஸ்ட் மே 2 நடக்குது. மே 6 அஃபிஷியலாக அல்-குவைதா வெப்சைட்டில் அவங்க இது போஸ்ட் பண்ணுறாங்க. என்ன போஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பின்லேடன் இறந்துட்டார் அப்படின்றத அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இந்த ஏற்கனவே நான் சொன்ன எல்லா தியரியிலையும் இது எல்லாமே தியரியாக தான் இருக்குது. ஸோ அந்த தியரியில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒருவேளை முன்னாடியே அதே மாதிரி பின்லேடன் 2001 கொல்லப்பட்டிருந்தாலோ, அந்த மார்ஃபின் அந்த ஒரு டிசீஸ்னால் அவர் இறந்து போனாலோ, இல்லை வேறு சில காரணங்களுக்கு ஏற்கனவே வந்து அவரை வந்து டீப் ஃப்ரீஸ் லிக்விட் நைட்ரஜன்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க, அவரை வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அவரோட பாடின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படிலாம் இருந்திருந்ததுன்னா அவங்க தலைவர் காணாமல் போன பிறகோ இல்லை அந்த அல்-குவைதி மூலமாகவோ வெளியில் ஏற்கனவே வந்து இந்த மே 6 அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ண மாதிரி முன்னாடியே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அவர் இறந்தது முன்னாடியே இருந்தால், அவர் இறந்தது அப்போது மே 2 அப்படிங்கிறதுனால தான் அவங்க வெப்சைட்லேயும் கரெக்டாக அந்த டேட்டில் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் அதாவது ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக ஒத்து போகிற மாதிரியான விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்க சொன்னதுக்கான காரணம் குறிப்பாக அந்த மே 2 அந்த 2011 ஏன் சொல்லணும் அப்படின்றதுக்கு காரணம், இன்னொரு ரீசன் என்ன சொல்லாங்கன்னா, இதுவும் வந்து உண்மையான்னு தெரியாது, பட் அதான் ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரியான விஷயங்கள். இந்த கேட் மிடில்டனும் அப்புறம் அவங்க பிரின்ஸ் வில்லியம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் கிளாஷ் ஆகாமல் ஒரு விஷயத்தை டேட்டை ஃபிக்ஸ் பண்ண மாதிரியும், மறு வருஷம்தான் வந்து அங்கே ஒபாமா அவர்கள் வந்து மீண்டும் எலெக்ஷன் இருந்தாங்க. அந்த எலெக்ஷனுக்கோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த ரீசனுக்காக தான் பாருங்கள் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய ஒரு விக்ட்ரியை கொண்டாடுற மாதிரி அந்த உலகம், அதாவது குறிப்பாக அமெரிக்க மக்கள் எல்லாருமே அதை பெருசாக கொண்டாடினாங்க. அப்படி எல்லார் மத்தியிலையும் ஒபாமாவோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பயங்கரமாக இருக்குதுன்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி, அது மூலமாக மீண்டும் அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்த ஒரு சூழ்ச்சி அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மீண்டும் அவர் தான் வந்தார். அதுதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, கோயின்சிடென்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கும் ரிலேட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம், அப்படி அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கேயும் நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. கரெக்டாக அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அது மூலமாக நாங்கள் இது பெரிய வெற்றி அடைந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அதான் மக்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்போ நடந்தது. ஸோ ஒருவேளை அப்படி இப்போ இங்கேயும் நடந்தது, இப்போ அங்கேயும் நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லார் மனதிலையும் எழுற மாதிரி எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. பட் அது உறுதிப்படாத ஒரு தகவல் தான். இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி வந்திருக்கு. அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தா ஒரு 6 மாதம் முன்னாடி பண்ணியிருப்பாங்க, அந்த எலெக்ஷன் நேரத்தில் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல்களும் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கிடைக்குது. பட் எனிவே ஒரு பின்லேடன் அவர் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி. 2001 அவர் உலகையே ஆட்டி படைத்து அந்த ட்வின் டவரை வந்து இடித்து தாக்குதல் நடத்தி பல 1000 பேர் வந்து உயிரிழந்தாங்க. பல பேர் வந்து உடல், அதாவது கை ஊனம் கால் ஊனமாக போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்றைக்கும் அதை ஒரு பெரிய நிகழ்வாக இன்றைக்கும் அதை வந்து அவங்க வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறிடுச்சு. ஈவன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ நம்ம எப்படி 100 கால் பண்ணுறோமோ அது மாதிரி அமெரிக்காவில் நீங்கள் 911 கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நம்பர் வந்து இன்றைக்கும் எல்லார் மனதிலையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் 100 கால் பண்ணுற மாதிரி அங்கே வந்து செப்டம்பர் 11ஆம் தேதியை வந்து அந்த நிகழ்வை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே 911 வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சம்பவம் மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்திலையும் ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.